Recording in progress. Good evening. Good evening to all. Good evening to all leaders. உண்மையிலேயே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு தருணம். ஸோ நாம மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குண்டான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரொம்ப பர்ஃபெக்டா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாம மேக்சிமம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் என்ன ராஜா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு பர்ஃபெக்டான மூமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் லாங் வந்து இது வந்து தொடரணும் அப்படின்ற ஒரு வெற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து மெதுவா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருமே வந்து உண்மையிலே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க. ஸோ நடுவில் வந்து இந்த கிரியேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து அதை மானிட்டர் பண்ணி எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருதோ இமிடியேட்டா அதை வந்து ஹோல்டு பண்ணி ஸோ பர்ஃபெக்டா அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம கூட இருந்து நம்ம பார்க்க ஒரு பங்கு வந்து இவருக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் டிஸ்கஸ் பண்றதுலயும் டெவலப் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை பேசுறதுக்கும் ஸோ இவர் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு உறுதுணையா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த பிரசன்டேஷனை வந்து நம்ம கேட்க போறோம். நான் வந்து வெல்கம் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய சப்ஜெக்டை வந்து அவர் வந்து பார்த்திருக்காரு, நிறைய கான்செப்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அனுபவங்கள் தான் இவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லீடரா வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நாம வந்து இந்த பிரசன்டேஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேட்போம். வெல்கம் மிஸ்டர் தூத்துக்குடியில இருந்து மிஸ்டர் SP ராஜா சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். தேங்க்யூ பாபு சார் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னுடைய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார். சூப்பர் சார். ராஜா சார் வெல்கம். வாங்க வாருங்கள். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சார் உங்க பேரு? பாலு பழனியாண்டி. ஓகே ரைட். தேங்க்யூ சார். நான் ஷேர் பண்றேன் பாத்து. எஸ் சார், ஸ்கிரீன் தெரியுதுல சார்? தெரியுது சார். அருமையா தெரியுது சார். பேசுங்க சார், பேசுங்க. ஓகே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் ராஜா ஃப்ரம் தூத்துக்குடி. உங்களை மாதிரி தான் இதுல உள்ள எல்லாமே லீடர்ஸ் தான். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் நிறைய அனுபவங்கள் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய இதுல சாதிச்சிருப்பீங்க, நிறைய இதுல சாதிச்சு தோல்வியும் கண்டிருப்பீங்க. உங்களை மாதிரி தான் எல்லாருமே, சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இது நம்ம ஒவ்வொருத்தருடைய ப்ராஜெக்ட். இது அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுடைய ஓனர் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கடைசி நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம், நம்ம இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்க, வயசும் ஏறிக்கிட்டே இருக்க, என்ன பண்ண போறோம், ஒரு கையில ஒரு சேவிங்ஸும் இல்லையே அப்படின்னு நீங்க தினம் நீங்க கண்டிப்பா நீங்க மனசார ப்ரேயர் பண்ணிருப்பீங்க. அதுக்குள்ள பலன் தான் இங்க நமக்கு ஸ்பீடு கேஷ்ங்கிறத இறைவன் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு பாலமா நமக்கு இருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பீடு கேஷ் வந்து நம்ம எல்லாரையும் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கு நண்பர்களே. ஸோ இந்த ஸ்லைடை பார்த்துருப்பீங்க. உங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா இங்க வரும்போது நீங்க வந்து இதனுடைய தாரக மந்திரமே அதான், உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு வந்தா போதும், உங்களை ஆட்டோமேட்டிக்கா நீங்க லிஃப்ட் ஆகுறத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்க மனசு அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அதாவது உங்க பணத்தை கொடுக்க சொல்லல, உங்க பணம் ஒரு சிறிய ஒரு கடுகளவு ஒரு போட்டு மலையளவு நீங்க எடுக்க போறீங்க. இதுதான். அப்ப என்னது, ஒரு சின்ன உதவி, ஒரு மனிதனுக்கு ஒரு தடவை நீங்க உதவி பண்ணும்போது திருப்பி வரக்கூடியது எல்லாமே மற்ற நபர்கள்ட்ட இருந்து வரப்போகுது. அப்போ உங்க மைண்ட் செட் என்ன இருக்கணும்னா,
இது அடுத்தவங்களுடைய பணம், இது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு உடனே போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல மனசோட வந்தா நீங்க இங்க ஜெயிக்கலாம். இல்லைன்னா சிஸ்டமே உங்களை தூக்கிரும். நீங்களும் பழையபடி நம்மளும் எத்தனை வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு அதாவது நாளுக்கு நாள் விடியுது, நம்ம வாழ்க்கை விடியல, நம்ம எவ்வளவு நாளா போராடி இருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. ஓகே ரைட். அது எப்படிப்பட்ட வாய்ப்புங்கிறத டைரக்டா பார்த்தோம். நம்ம நிறுவனம் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நெட்வொர்க்ல நம்மள மாதிரியே நிறைய அனுபவம் உள்ளவங்க, நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்காங்க, நிறைய வெற்றிகளை பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இனிமேல் யாருக்கு கீழே யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணணும். நம்மளுக்குள்ள மக்களுக்காக ஏற்படுத்த ஒரு திட்டத்தை உருவாக்கி இதுல என்னென்னலாம் பிளஸ் பண்ண முடியும், எத்தனையோ ஏன்னா எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஏதோ ஒரு இதை பார்த்துதான் இதை வச்சு இதை விட பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுதான் வரக்கூடியது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். எந்த இதுவும் அப்படித்தான். சாதாரண ஒரு டிவி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப எல்இடில இருந்து என்னென்ன அட்வான்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அத மாதிரிதான் எதுவுமே ஒரு விஷயம் வந்தது, அப்ப இந்த விஷயம் ஏன் அவனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க யோசித்து அப்போ அதுல என்னென்னலாம் மைனஸ் இருக்குங்கிற எல்லாமே அனலைஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே பிறந்த குழந்தை தான் இது. ஏன்னா உங்களுக்கு 2 நாள் ஆகுது. பாபு சார் சொன்னாங்க மிகப்பெரிய சந்தோஷத்துல 1000 ஐடி இந்த 2 நாள்ல வந்திருக்கு நண்பர்களே, உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புல. இத்தனைக்கும் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க, ஒரு ஐடி நீங்க போட்டீங்கன்னா அந்த நபருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஆக்டிவ் பண்ண தன்னையும் நீங்க இன்னொரு ஐடி போட முடியாது. அப்படி இருந்துமே நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ரைட், சரி. அப்ப இதுல வந்து எவ்வளவு உதவி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது நண்பர்கள் நிறைய வந்திருப்பீங்க. நண்பர்களே, ஒரே ஒரு தடவை ஒரு 1000 ரூபாய் ஒரு முகம் தெரியாத நபருக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்துடைய விதி என்னன்னா நண்பர்களே, முகம் தெரியாத ஒரு நபருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து கம்பெனி கிடையாது, ஆபீஸ் கிடையாது, ஓனர் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும், நோ சர்வீஸ் சார்ஜஸ், நோ அட்மின் சார்ஜஸ். யோசனை பண்ணி பாருங்க, வேர்ல்டுல நீங்க எல்லாமே சாதாரண ஆட்கள் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப எவ்வளவு நெட்வொர்க் பார்த்திருப்பீங்க. என்ன சார் இது, ஒரு நெட்வொர்க் ஒருத்தர் ஆரம்பிக்காருன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சார் போய் சொல்றீங்க சார், அது எப்படி சார் அட்மின் சார்ஜ் இல்லாம ஆரம்பிப்பாங்க, ஒரு மானிட்டரி சர்வீஸ் சார்ஜ் இல்லாம எப்படி சார் ஆரம்பிப்பாங்கன்னு உங்க மனசுக்குள்ள தோணும் நண்பர்களே. ஆனா இவங்க ஆரம்பிச்சவங்களுடைய மென்டாலிட்டியை இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருடைய நிறுவனமும் ஒவ்வொருத்தருடைய ப்ராஜெக்ட்டுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அப்ப பாருங்க 100% டிரான்ஸ்பரன்சி. என்ன டிரான்ஸ்பரன்சி? ஒரு செல்போனுக்கு ஒரு ஐடி தான். அப்போ நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இது ஆரம்பிச்ச நண்பர்கள் அவங்களும் ஒரு செல்போனுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இதுக்கு முன்னால இதுல எத்தனை கம்பெனி பார்த்திருப்பீங்க, 10 ஐடி 15 ஐடி 20 ஐடி 30 ஐடின்னு போட்டு அதுக்கு கீழே டீம் இறக்குவாங்க. நீங்களே கண் கூட பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜ்னு போட்டு அவங்க வர வர ஒவ்வொரு என்ட்ரிக்கும் 7000 5000 4000 எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம இங்க பாத்தீங்கன்னா 1000 2000 நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு அங்க ஸ்பீடு ஆகாது. ஏன்னா அதுல எல்லாம் என்னென்ன மைனஸ் இருக்கோ அவ்வளத்தையும் நிவர்த்தி பண்ணி தான் நண்பர்களே 100% சிஸ்டம் ஒர்க்கா கொண்டு வந்திருக்காங்க. 100% B2B, மக்களால் மக்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம். எந்த ஒரு சிங்கிள் பைசா கூட இந்த நிறுவனத்துல நிக்காதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி சார், என்ன சார் திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நண்பர்களே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப், அவ்வளவுதான். உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். உலகத்துல ஒண்ணு கொடுக்காம ஒண்ணு பெறவே முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நிறைய பேர் வந்து, நான் தப்பா சொல்லல, நிறைய நண்பர்கள் இதுல சில மால் பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு நண்பர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஹெல்ப் கொடுக்காமலே அந்த ரிசீவ்டு 2 பேர்ட்ட வர்றதுல இருந்து எடுத்து அதை வந்து யூஸ் பண்றாங்க. அப்படிலாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செக் பாயிண்ட் வச்சாச்சு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் தன் கடமையை செய்யணும் பாபு சார் அடிக்கடி சொல்லுவாங்க. இங்க அங்க வேலை பெர்ஃபெக்டா நடக்கும். அதுக்காக தான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒன்னொன்னையும் மானிட்டர் பண்ணி பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. சோ யாரும் வந்து இதுல ஏமாத்துறவங்க இங்க லாங் டிராவல் பண்ணவே முடியாது. அவங்க ஐடியா தூக்குறதுக்கும் நாங்க ரெடி. அந்த கண்டிஷன்ல தான் அட்மின் ரெடியா இருக்காங்க. ஏன்னா உங்கள்ட்ட ஒரு பைசா உள்ள வாங்கல. அவங்க அட்மின் சார்ஜ் வாங்கினா உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் கேட்டதுக்கு. இங்க தேவையில்லை. ஏன்னா பீப்புள், மக்கள் டு மக்கள், யார் ஒருத்தங்க உண்மையா இங்க வந்து உழைக்கிறதுக்கு, உழைப்புன்னா பெரிய மம்பட்டி பிடிச்சு ஒண்ணு உழைக்க போறது இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்க இங்க பல கோடிகள் சம்பாதிக்குள்ள வாய்ப்பு தான் இங்க பார்க்க போறோம் நண்பர்கள். இது என்ன மாதிரி பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ், அதாவது பைனரின்னு சொல்லுவாங்க. இதுல 4 லெவல்.
நான் இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க எத்தனையோ இது பண்ணிருப்பீங்க ஹெல்பிங் கான்செப்ட், கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க நீங்களா, ரைட்டுங்களா? அப்ப எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு, இது எப்படி நிக்கும், எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல போகுங்கிறத, நம்ம லைஃபா இருக்குமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு இதுல இறங்குங்க. புது நண்பர்கள் சொல்றேன், ரைட்? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க இறங்கி களத்துல இறங்கி, ஏன்னா இது நம்மளுடைய ஆடுகளம், ஒவ்வொருத்தருடைய ஆடுகளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது நம்ம நிறுவனம், நம்ம ப்ராஜெக்ட்ங்கிற மைண்ட்ல வச்சுக்கிட்டு இறங்க, நம்ம லைஃப் நிச்சயமா மாறும் நண்பர்களே. ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நண்பருக்கு 1000 ரூபாய் நீங்க ஹெல்ப் கொடுக்குறீங்க, இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 2 நண்பர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. 2000 ரூபாய் வந்த உடனே நான் ஏற்கனவே சொன்னேன், இது உங்க பணம் கிடையாது, 2 நண்பர்கள்ட்ட இருந்து வந்து. அப்ப என்ன சிஸ்டம் என்ன சொல்லுது, அப்கிரேட் பண்ணுங்க. ஒரு 3 லெவலுக்கு தான் பண்ண சொல்லுது, ரொம்ப எல்லாம் பண்ண சொல்லல. அது பெரிய அமௌண்ட் எல்லாம் பண்ண சொல்லல, சிம்பிளான அன்றாடம் நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் பண்ண சொல்லுது. அது உங்க கையில இருந்து பண்ணல. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், அடுத்தவங்க தரக்கூடிய பணத்தை நீங்க ஒரு செகண்ட் கூட வைக்க கூடாது நண்பர்களே. இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகுத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த சிஸ்டம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட்? அப்ப வந்து 2000 வந்த உடனே 1500 உங்களுக்கு காட்டும், அவங்களுக்கு நீங்க 1500 அனுப்பிடுறீங்க. அனுப்பின உடனே உங்களுக்கு முதல் லெவல்லே ப்ராஃபிட் 500 ரூபாய் நண்பர்களே. போட்ட பணத்துல பாதி வந்துருச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் இது! போட்டு நீங்க 2 மணி நேரத்துல நடக்கலாம், 1 மணி நேரத்துல நடக்கலாம். அந்த மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு நண்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மனசார மனசை தொட்டு நீங்க இந்த பிரபஞ்சத்தை, நம்மளுடைய ஸ்பீடு காசை வாழ்த்துங்க. ஏன்னா ஒருத்தருடைய கூட்டு பிரார்த்தனை தான் அது வந்து மிகப்பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகும். சோ இது நம்மளை வாழ வைக்க வந்த அருமையான ஒரு ஸ்பீடு காசுங்கிற ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட். சோ இது நல்லா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 500 ரூபாய் வந்துருச்சு, ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே டபுள் 2 4வது. அப்போ இந்த 1500 நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 4 நண்பர்கள்ட்ட இருந்து 1500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க நண்பர்கள். அப்போ 4 × 1500 6000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கி. இந்த 6000த்துல நீங்க தான் என்ன பண்ணுவீங்க, அதான் நீட்டா நோட் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, உடனே 2500 அது யார் யாருக்கு கொடுக்கணுமோ நீட்டா உடனே நீங்க அனுப்பிடுவீங்க. கண்டிப்பா அனுப்புவீங்க, ரைட்டுங்களா? அப்ப அனுப்பினோன்னு உங்களுக்கு என்ன மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபர்த் ஐடி. இதுதான் நண்பர்களே ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இந்த ரீபர்த் ஐடி என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல ஒரு ஐடி போட்டு 1000 ரூபாய் போட்டு உள்ள வந்தீங்கல்ல, அது பிறகு எந்த பணமும் நீங்க கெட்ட வந்தான் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஒரு ஐடி 1000 ரூபாய்க்கு சிஸ்டமே கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ள இப்படி, அதாவது ரூட்டுகள் நிறைய இருக்கும். ஆனா இந்த ரூட்ல போனா கரெக்டான ரூட்டுங்க உங்களுக்கு வழியை காட்டினார்ல, அப்ப அவருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்க போறது இல்ல, சிஸ்டமே அவருக்கு ஒரு 500 ரூபாய் ஸ்பான்சர் ஹெல்ப்னு சொல்லி கொடுத்துருது. அப்போ உங்களுக்கு மீதி 2000 ரூபாய் கிடைக்கும். பாருங்க நண்பர்களே, 2வது லெவல்ல 2000 ரூபாய் வந்துருது. அப்போ முதல் லெவல்ல 500, 2வது லெவல்ல 2500 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருது. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரே ஒரு தடவை 1000 ரூபாய் பண்ணீங்க, அப்ப போட்டதுக்கு மேல வந்துட்டா சரி. அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இது நிறைய நண்பர்களை நான் சொல்லல, கொஞ்சம் பேர் என்னன்னா பணத்தை போட்டு பணத்தை எடுத்துடலாம் இங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இங்க வராங்க. இங்க அது நடக்காது நண்பர்களே. ஏன்னா போக போக இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிபந்தனைகள் கடுமையாக்கப்படும். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு லிபரலா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா முதல் நாள் லிபரலா விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் ஆஃப் பண்ணி போட்டு இந்த அட்மின்ல அவங்க இருக்காங்க பாருங்க, சாஃப்ட்வேர்ல உள்ளவங்க மிகப்பெரிய லெவல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க நண்பர்கள். 24 hours ஒர்க் பண்றாங்க நண்பர்களே. இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரால இந்த தப்பு நடந்ததோ அவங்களுக்கு அந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எவ்வளவு பெரிய பாவம், யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க ஒழுங்கா என்ன சொன்ன சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க கூகுள் பே, போன் பே எல்லாம் கரெக்டா பண்ணுங்க, கரெக்டா ஹெல்ப் அனுப்புங்க, நீங்க வந்து மால் பிராக்டிஸ் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா இதுல குறுகிய ரொம்பலாம் இல்ல, ஒரு 40-50 பேர் பண்ணதுனால எத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. யோசனை பண்ணுங்க நண்பர்களே. சோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ண நண்பர்கள் முழிச்சுக்கோங்க. உங்களுக்கு சிஸ்டம் தன் கடமையை செய்யும். பாபு சார் சொன்ன மாதிரி ஐடி எப்ப வேணாலும் தூக்கப்படலாம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது விளையாட்டுக்காக இல்ல, சீரியஸா சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை மேலோட்டமா உங்களுக்கு சொல்றேன். இப்பமா நீங்க முடிச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா திருப்பி நான் பல இடத்துல போய் தான் நம்ம நிக்கணும் நண்பர்களே. சோ இதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு அதாவது பணம் போட்டு பணம் எடுக்கிற நண்பர்களுக்கு சொல்ல வரேன், 2000 ரூபாய் போட்டது 1000, உங்களுக்கு 2500 ரூபாய் கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு மனச்சாட்சி குத்தணுமா வேண்டாமா? என்ன குத்தணும் சார், 1000 ரூபாய் போட்ட 2500 வந்துட்டு இதுக்கு என்னையா செஞ்சோம் நம்ம, குத்தணுமா வேண்டாமா? ஏங்க எங்கேயுமே ஒரு வேலை செய்யாம எப்படிங்க கூலி கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இங்க ஒரு மனச்சாட்சி இருந்தா நீங்க என்ன பண்ணணும், சிஸ்டம் என்ன சொல்லுது, 2வது லெவலுக்குள்ளேயாவது ஒரு 2 பேரை நீங்க அறிமுகப்படுத்துங்க. இல்ல முதல்ல நீங்க இப்ப எத்தனை பேர் தான் கொடுக்கலாம், ஆனா மினிமம் 2 பேர் தான் சொல்லுது. எதுக்காக? நம்மளும் எல்லாருடைய வளர்ச்சிக்காக தானே சொல்லுது. அதை கூட நீங்க செய்யலன்னா
அப்ப எப்படி நீங்க உங்களுக்கு மேலும் மேலும் அடுத்த லெவல் உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கலாமா நண்பர்களே? நீங்க சொல்லுங்க. வேலையே செய்யறவங்களுக்கு யாராவது கொடுக்கலாமா? அப்போ அந்த சிஸ்டம் என்ன பண்ண போகுதுன்னா 2வது லெவல் வர பார்க்கும். உங்களுக்கு 2500 ரூபா வந்ததுக்கு அப்புறம் 3வது லெவல் 2 பேர் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் ஐடி ஹோல்ட் ஆயிரும். லாஸ்ட்ல போய் கிடப்பாரு. சீனியாரிட்டி எல்லாம் போயிடும் அவருக்கு. கடந்து 1 வாரம் டைம், அதுக்குள்ள அவர் பண்ணிட்டாருன்னா அந்த சீனியாரிட்டில இருந்து வருவாரு. இல்லைன்னா ஐடியை தூக்கிடுவாங்க. இது ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே ஸ்ட்ரிக்ட், சும்மா இல்ல, மிலிட்டரி ரூலு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் திட்டங்கள் அதாவது நிபந்தனைகள் கடுமையாக்குனா தான் நம்மளுக்கு வந்து சில இதை வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய நம்ம இப்பவுமே தடுக்க முடியும். இன்னும் டைம் டிலே ஆகக்கூடாது. இந்த இப்போ ஒரு தடவை ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் நம்பி அவங்க விட்டாங்க. நம்ம நல்ல காட்டுன்னு காட்டிட்டோம். இப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மனச்சாட்சி யோசிங்க நண்பர்களே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க 2 பேர் கொடுக்கலன்னா தூக்கப்படும். ரைட். 3வது லெவல்ல நண்பர்களே 8 பேர்ட்ட இருந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள், உண்மையிலே ஹெல்ப் பண்ண நண்பர்களுக்காக உள்ள திட்டம் இது. அப்போ 8 பேர்ட்ட இருந்து உங்களுக்கு 2500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 20000 ரூபா உங்களுக்கு வரும் நண்பர்களே. அதுல 10000 ரூபா நீங்க இமிடியேட்டா அப்கிரேட் பண்ண போறீங்க. யாருக்கெல்லாம் லிஸ்ட் வரும் அவங்களுக்கு 10000 ரூபா நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்க. முடிஞ்சு போச்சா? சூப்பர். அப்ப மீது 10000 ரூபா இருக்கு சார். ஆமா, ரைட். அந்த 10000த்துல உங்களுக்கு சிஸ்டம் அகைன் 2 ரீபர்த் ஐடி, குளோனிங் ஐடின்னு சொல்லலாம், ரீபர்த் ஐடின்னு சொல்லலாம். அகைன் 2 ஐடி உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ரொட்டீனா வரப்போகுது. யோசனை பண்ணி பாருங்க. அதோட மட்டும் இல்லாமல் உங்களை அறிமுகப்படுத்தின நண்பருக்கும் 2000 ரூபா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்போ உங்களுக்கு 3வது ரவுண்ட்ல 6000 ரூபா வரும் நண்பர்களே. ஓகேங்களா? இது 3rd ரவுண்ட். 4வது ரவுண்டு நீங்க ஏற்கனவே 10000 ரூபா பண்ணிட்டீங்களே. அப்போ 16 நண்பர்கள்ட்ட இருந்து 10000 மணிக்கு 1,60,60,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 1,60,60,000த்துல யாருக்கும் நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா 3வது லெவலோட நம்மளுக்கு முடிஞ்சுது. 4வதோட. அப்போ ரீபர்த் ஐடி உங்களுக்கு 5 ஐடிக்கு சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். 5 ரீபர்த் ஐடி உங்களுக்கு வரும். அதோட மட்டும் இல்லாமல் உங்களை அறிமுகப்படுத்தின நண்பருக்கு ஒரு 10000 ரூபாய், மொத்தம் 12,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 1,40,000 ரூபாய், 1,53,500 ரூபாய் ஜஸ்ட் 1000 ரூபாய் போட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அடுத்தவங்க வரக்கூடிய அடுத்தவங்களுக்குள்ள பணத்தை, உங்களுக்குள்ள லாபத்தை எடுத்து நீங்க மனசார நீங்க பண்ணதுனால ஒரு சாம்பிளுக்கு கொடுக்கக்கூடியதான் அந்த 1,53,500 ரூபாய். இந்த 1,53,000க்காக யாரும் உள்ள வரல நண்பர்களே. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதுல பெரிய ஒரு மேஜிக் இருக்கு. அதைத்தான் இப்ப நான் சொல்ல. இன்னொன்னு தெரியுமா? இப்ப நான் சொன்ன தெரியுமா? 2 நண்பர்களை அறிமுகப்படுத்த சார். நான் அறிமுகப்படுத்த எதுக்கு சார்? அறிமுகப்படுத்த எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படிலாம் நீங்க கேக்குறீங்க இல்லையா? இதுலதான் நண்பர்களே மிகப்பெரிய ஒரு மேஜிக் இருக்கு. ஏன்னா பணம் வந்து எப்படி இதுல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நம்மளுக்கு வரும். கண்டிப்பா இதுல லட்சாதிபதி லாங் ஸ்டாண்டிங்கா இருந்தா கோடீஸ்வரன் ஆகுறது இந்த திட்டம் கண்டிப்பா நம்மளுக்கு உறுதுணைப்படும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, குறுகிய காலத்துல நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு உங்க மைண்ட் செட் தோணுச்சுன்னா, நான் தேடி வருதா அது 8 ரீபர்த் ஐடிக்கும் அகைன் உங்களுக்கு இன்னொரு என்ன அவங்க இதேதான் ஒரு ரீபர்த் ஐடிங்கிறது என்ன? ஜஸ்ட் புது ஐடி. அப்ப புது ஐடிக்கு என்ன வந்தது? 8 ரீபர்த் ஐடி வந்ததா? அப்ப 8க்கு 8 ரீபர்த் ஐடி வரணுமா வரக்கூடாதா? ரைட். 64 ஐடி. இப்பதான் நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். வாங்கப்பா. நண்பர்களே இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த சார்ட்டை கொஞ்சம் மனசார நீங்க பாருங்க. ரைட்டுங்களா? ரைட். நண்பர்களே இதுல வந்து ஒரு நபரை நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 ரூபாய் நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட்டுங்களா? ரைட். அந்த 12,500 அவருக்கு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு 4 லெவல் முடியும் போது உங்களுக்கு 8 ரீபர்த் ஐடி கிடைச்சது இல்லையா? அப்ப அதே மாதிரி உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு 8 ரீபர்த் ஐடி கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன உண்டோ அதே தான் சிஸ்டம் செய்ய போகுது. அப்ப நல்லா பாருங்க, அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் அவ்வளவு பேருக்கும் டைரக்ட் ரெஃபரல் நீங்க தான். அப்போ ஒரு ஐடிக்கு 12,500 8 ஐடிக்கு எவ்வளவுன்னு பாருங்க. யோசனை பண்ணுங்க. முதல் ரவுண்டு 8, 2வது ரவுண்டு அவரு 8க்கு 8 64 வரும்போது அந்த 64க்கும் 12,500 உங்களுக்கு தான். நான் சொல்றது ஒரு ஆளுக்கு 64 × 8 512 கணக்கு பண்ணுங்க. அப்போ இதுல நீங்க ஒரு ஆளுக்கு நான் சொல்லும் போது உங்க மைண்ட் செட் என்ன தோணணும் அப்படின்னா, ஏன் சார் ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கணும்? நான் டெய்லி 2 பேர் 3 பேருக்கு கொடுப்பேன் சார் இந்த வாய்ப்பண்ணா. உண்மையிலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டுங்கிறது அர்த்தம். ஏன்னா உங்க மனசு வந்து தெளிந்த நீரோடையா மாறிட்டு 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணங்கள் உங்க மனசுல உருவாயிட்டுங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் இந்த விஷயம் நண்பர்களே. ரைட்டுங்களா? ரைட்.
இப்போ நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடனே எல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சிஸ்டமே என்ன பண்ணுதுங்க, ஒரு ஆளை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அவரை கைட் பண்ணி நீட்டா நீங்க அவரை கொண்டு போய் அவரை நீங்க அப்ரூவ் பண்ணி அவர் 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ண தண்டி நீங்க கூட இருந்தா தான் அடுத்த ஐடியா போட முடியுங்கிற மனசுல வச்சுக்கோங்க. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இதுல வந்து ஏனோ தானன்னு அப்ளைனுக்கு டவுன்லைனுக்கு என்ட்ரியை போட்டு கொடுக்கீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ சந்திச்சோம் நாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தடவை பண்ணிட்டு அதை மாத்த முடியாது. நீங்க செல் நம்பரை நீங்க போடுறீங்க, கூகுள் பே நம்பர் போடுறீங்க, செல் நம்பர் போடுறீங்க, நம்பரை இஷ்டத்துக்கு 3 நம்பர் 4 நம்பர் மாத்தி கொடுத்துடுறீங்க. நிறைய இன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ அதை கால் பண்ணும்போது ஒரு பெண்மணிக்கு போகுது அந்த கால். அவங்க சத்தம் போடுறாங்க, சார் யாரு சார் இது, யார் சார் அந்த ஆளு, எனக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது, யார் சார் எனக்கு இது பண்ண வச்சாங்க. அப்போ என்ன யோசனை பண்ணி பாருங்க, அந்த நீங்க ஒரு நண்பருக்கு போட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த நண்பருக்கு அது போய் சேரல, நீங்க போட்ட ரீச் ஆகல, அதே சமயம் நீங்களே லாக் ஆவீங்க. ஏன்னா அந்த ஒரு ஐடி எப்போ அவரு 1000 ரூபாய் அனுப்பி கம்ப்ளீட் ஆகிறாரோ அப்பதான் நீங்க அடுத்த ஐடியா போட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இங்க லாக் ஆயிருவீங்க நீங்க. சோ தயவு செய்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களோட 1க்கு 2 என்னங்க, ஒரு செல் நம்பர் கூகுள் பே நம்பர் இது கூட உங்களால வாங்கி கரெக்டா போட முடியலன்னா அப்புறம் எப்படிங்க நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரங்கிறது எப்படி வாயால பேசிட்டு இருக்க வேண்டியதான். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், ஒரு 4 இதை டெலிகேட்டடா பண்ணுங்க. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் இல்லைன்னா அதை ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அப்ளைன்ல போன் பண்ணிட்டு அந்த இது என்ன இது என்னன்னு தயவு செய்து கேட்காதீங்க, கத்துக்கோங்க. ஏன் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க இருக்கு, ஒரு சின்ன விஷயம். இதை கத்துக்கிட்டு உங்க டீமுக்கு நீங்க தனி குரூப் கிரியேட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நியூ பிராட்காஸ்ட் இருக்கு, கிரியேட் பண்ணுங்க. ஒரு 50 பேர் 100 பேர் உங்க டைரக்ட் மட்டும் போடுங்க. போட்டு என்னென்ன தகவல் உங்க அப்ளைன் அனுப்புறாங்களோ அதை அனுப்புங்க. அங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அவங்க இதே மாதிரி அவங்க பிராட்காஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இதை கூட செய்ய மாட்டேங்க. இன்னும் அப்ளைனுக்கு கட்டு சார், அது என்ன பண்ண சார், இதை என்ன பண்ண சார், சின்ன விஷயம். அப்ப நீங்க இன்வால்மெண்டே இல்லைன்னா எப்படிங்க லட்சம் வரும், கோடி வரும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள், நம்ம எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு ஃபேமிலிங்கிறதுனால நான் ஆதங்கத்தோட ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்டோட உங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். யாரும் தப்பா எடுக்கிறதுக்கு இல்ல, யதார்த்தத்தை பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்போ நண்பர்களே பாருங்க, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா 25 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,500 மணிக்கு 3,12,000 ரூபாய் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் அந்த 25x8 100 ஐடியா கிரியேட் ஆகும். அந்த 100 ஐடிக்கும் நீங்க தான் டைரக்ட் ரெஃபரல். அப்ப எவ்வளவுங்க, கால் கோடீஸ்வரன். நீங்க கோடீஸ்வரன். யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது சார் 25 தானே சார், நான் 100 கொடுப்பேன் சார். சூப்பர், 100 கொடுத்தா நீங்க 2வது ரவுண்ட்லயே கோடீஸ்வரன். அங்க கால் கோடீஸ்வரன், இங்க முழு கோடீஸ்வரன். எப்படின்னா இந்த 100 வெட்டு இருந்து உங்களுக்கு 12,500 கிடைக்கும். 100x8 எவ்வளவுங்க ஆச்சு, 800 ஐடி. சும்மா இல்லைங்க, இது உள்ள மேத்தமெட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்தே ஆகும். அப்ப என்ன நடக்குன்னா 1 கோடி ரூபா உங்களுக்கு. சொன்னது கிளியர் ஆயிடுச்சா? அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சம்பாதிக்க தானே வந்திருக்கோம். அது எந்த கம்பெனியா இருக்கட்டும், ஒரு கம்பெனில இப்போ காலை முதல் நைட்டு வரை நம்ம எல்லாரும் ஒரு இதுல வேலை பார்க்கோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக நம்ம பண்ணாம இல்லை. ஆனால் நண்பர்களே, இங்க எதுக்காக வந்திருக்கோம், வயசு போயிட்டு இருக்கு, 50 ஆயிட்டு 55 வயசு ஆயிட்டு, எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது நண்பர்களே. அந்த சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கோம். இந்தியாவில 10 பேர்ல 5 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டு இருக்கு. யாரு எப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு காலம் ஓட முடியும்? திரும்பி பார்த்தா ஒண்ணு இருக்காது, நாள் தான் போய்கிட்டு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. சோ அதனால நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் மனசார நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நண்பர்களே ஒரு விஷயம் மட்டும் இப்ப அட்மின்ல ஒரு சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஐடி நீங்க ஒரு நண்பரை புது நண்பரை அறிமுகப்படுத்தி அவரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஓகே ஆனவுடனே அடுத்த ஐடி உங்களுக்கு போட முடியுது இல்லையா? இப்போ நாளைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையலுக்காக 2 நண்பர்கள் நீங்க வந்து 2 பேரை அட் அ டயத்துல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள கூடயே இருந்து 2 பேருக்கு இந்த ஆக்டிவ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஆளுக்கு அனுப்புவீங்க, அவரு அந்த பணம் கட்டக்கூடியவர் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் பாரு, அப்போ உங்களுக்கு அந்த டிலே ஆகும் இல்லையா? அதனால கூட ஒரு ஆள் இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவர் லைன்ல வந்துருவாரு. சோ இது உங்களுடைய கையில தான் இருக்கு. இப்ப 2ங்கிறது அடுத்தது 5ஆ கூட மாறும். யோசனை பண்ணி பாருங்க. அது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தினாலதான் இதை இந்த ஸ்டிட் பண்ணாங்க. ஸ்டிட் வேணும், இது கரெக்டான விஷயம் தான். அப்படின்னா தான் நீங்க ஒரு ஆளுக்காவது உருப்படியா கரெக்டா பார்த்து அவரை கைட் பண்ணி எல்லாம் வழி நடத்துவீங்க. அதே மாதிரி சிஸ்டத்தை தயவு செய்து பிளான சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரி போடுங்க. ஏதோ என்ட்ரி போடணும், ஏதோ கடமையை முடிக்கணும்னா நீங்க தான் அதுல லாக் வாங்குவீங்க. பாத்துக்கோங்க. இது அந்த மாதிரி சிஸ்டம். இது சும்மா என்ட்ரியை போட்டு விட்டா அவன்
பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்கன்னா கிடையாது. தயவு செய்து கத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க நண்பர் அப்ளைன் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி ஒரு மெனக்கிட்டு அவர் டைப் அடிச்சோ வாய்ஸ் பதிவோ கொடுக்காருன்னா தயவு செய்து ஃபுல்லா கேளுங்க. எதுக்காக கொடுக்காரு? வேலை வெட்டி இல்லாமையா கொடுக்கும். அப்ப எதுக்காக கொடுக்கும்? அடுத்த கட்டம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத மெசேஜ் கொடுக்க போறாங்க. அப்ப அதை கூட ஒரு 2 நிமிஷம் கேட்கலன்னா எப்படிங்க லட்சம் வரும், கோடி வரும்? தயவு செய்து நண்பர்களே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாருமே பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம் நண்பர்களே. சோ வாய்ப்புகள் வர்றது நம்ம கையில இல்லாத இறைவனுடைய கையில, அதை பயன்படுத்துறது நம்ம கையில இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்க அப்ளைன்ல கேட்டுக்கோங்க. ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. புதிய நண்பர்கள் கேட்டுக்கோங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய். தேங்க்யூ ராஜா சார். எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். தேங்க்யூ. உண்மையிலேயே வந்து பர்ஃபெக்டா வந்து எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. எல்லாமே வந்து ஒரு 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 மேக்சிமம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல இது எல்லாமே சரியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பி கூல். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு முக்கியமான லீடர் வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். ஸோ அவரிடம் இருந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம வந்து பேசுவோம், கேட்போம். அவர் சொல்ற அனுபவங்கள் உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒரு 20 to 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஸோ அவரை நான் வந்து வெல்கம் பண்றேன். மிஸ்டர் பாலு பழனியாண்டி சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ராஜா சார் சூப்பரா வந்து எளிமையா, அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொன்னதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பாபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. 100% இந்த கம்பெனியில வந்து எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் தினம் அந்த எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நீங்களும் வேண்டிக்கங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி சுருக்கமா முடிச்சிடறேன். சார் ரொம்ப நேரம் என்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாபு சார். அதனால நான் விட்டா பேசிட்டே இருப்பேன். அதனால நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி சுருக்கமா முடிச்சிடறேன். அதாவது ஸ்பீட் கேஸ் ரப்பர் மார்க்கெட்டிங்கிறது சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல யாருக்குமே இல்லை நஷ்டம். இந்த சிஸ்டத்தை செஞ்சா நம்ம பரம்பரைக்கே வராது கஷ்டம். இதுல வந்து நம்ம கொடுக்குற பேமெண்ட் வந்து வெறும் 1000 ரூபா. பாக்கெட் மணி ஸ்கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? உங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு உங்கள் பாக்கெட் மணியில இருக்கிற பணம் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும். இது தமிழ்ல. மறுபடியும் ஒரே ஒரு முறை சொல்லி முடிச்சிடறேன். பாக்கெட் மணி ஸ்கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைலுங்கிறது 100% நமக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு 3 மாதத்துல மிகப்பெரிய லெவல்ல எல்லா கையிலையும் நம்ம கார் இருக்கணும்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்திட்டையும் அந்த கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் அனைவரும் வேண்டிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். மீண்டும் நாளை காலையில 4:50க்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து நாளை காலையில டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட நம்ம வந்து மீட்டிங் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.